ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல 2025 ஆண்டை நாங்கள் வருக வருக என்று சபையாய் வரவேற்றுக் கொள்கிறோம். நாங்கள் இந்த இடத்தில் நின்று சமாதானத்தின் இல்லம் என்று சொல்லி ஒரு சமூகத்தை நடத்துகிறது ஒரு ஆண்டவருடைய பெரிய பாக்கியம், கிருபை. ஆமென். 2025 சமாதானத்தின் இல்லம் சபைக்கான வாக்குத்தத்தம். ஆதியாகம புத்தகம் 35வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகம புத்தகம் 35வது அதிகாரம் 11வது வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னில் இருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். சமாதானத்தின் சபையினுடைய 2025 ஆண்டுக்குரிய சில அறிவித்தல்கள். 2025 ஆண்டினுடைய அறிவித்தலுக்கு போவதற்கு முன்பாக கடந்த 2024 ஆண்டினுடைய கணக்குகளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். 2024 ஆண்டு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் மொத்தமாக எங்களோட சபையில் 5429 ஃப்ராங்க் எங்களுக்கு வருமானம். செலவு மொத்தமாக 12 மாதத்துக்கும் 4932 ஃப்ராங்க் 35 ராப்பன். இப்பொழுது கையிருப்பு 496 ஃப்ராங்க் 65 ராப்பன். நான் சுருக்கமாக இதை அறிவித்தல் தந்திருக்கிறேன். ஏனென்று கேட்டீங்கன்னா, நீங்கள் யார் வேணுண்டாலும் எப்போ வேண்டாலும் இந்த சபையினுடைய கணக்குகளை பார்க்கும்படியாக ஒரு கொப்பியில் எழுதி, அந்த கொப்பி எப்போவும் இங்கே இருக்கிறது, யார் வேணுண்டாலும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி வைத்திருக்கிறதுனால நாங்கள் இந்த கணக்கறிக்கையை சுருக்கமாக செய்கிறோம். நாங்கள் இந்த கணக்கறிக்கையை இப்படி செய்வதனால், இல்லைண்டா ஒரு கோப்பியில் எழுதி எல்லாரும் பார்க்குற மாதிரி வைத்திருப்பதனால், நாங்கள் மற்றவர்களை காட்டுவதற்காக அல்ல, ஒருவரும் விடராத படிக்கு தேவனுடையது தேவனுக்காக அது பொதுவாக இருக்க வேண்டும் என்கிறது. அதனால தான் நாங்கள் அதை செய்கிறோம் அன்றி மற்றபடி எங்களுடைய சபைதான் ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக நாங்கள் இதை செய்யவில்லை. ஆகவே நீங்கள் யார் வேண்டாலும் எப்போ வேண்டாலும் இந்த சபையில் கணக்கு வழக்கு திறந்து தான் இருக்கும். ஆமே, யார் வேணாலும் எப்போ வேண்டாலும் பார்க்கலாம். அதனால தான் சுருக்கமாக அறிவித்திருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம 2025 ஆண்டுக்கான எங்களுடைய சபையில் நடக்கிற ஆராதனையுடைய ஒழுங்குகளை குறித்து சில காரியங்களை நான் இன்றைக்கு அறிய தருகிறேன். முதலாவது, எங்களுடைய சபையாராக இணைந்து ஒவ்வொரு நாளும் காலையில் 5:30 இருந்து 6:30 வரைக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஜூமில் ஜெபம் நடைபெறும். அதிகாலை ஆசீர்வாதங்கள்ங்கிற தலைப்பில் நடைபெறும். 7ஆம் மாத கடைசியிலையும் 8ஆம் மாத தொடக்கத்திலையும் 2 கிழமை நடைபெறாது. அதே போல் 12ஆம் மாத கடைசியிலையும் 1ஆம் மாத கடைசியிலையும் 2 கிழமை நடைபெறாது. அடுத்தது, ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையும் 11 மணியில இருந்து 2 மணி வரைக்கும் உபவாச கூட்டம் நடைபெறும். அடுத்தது, ஒவ்வொரு ஞாயிறும் 12:40 இருந்து 13:30 வரைக்கும் சண்டே ஸ்கூல் நடைபெறும். சண்டே ஸ்கூல் பரிசுத்த வேதத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு அவங்க அந்த பாடத்தை அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அபியாசப்படுத்தி அதை பழகி டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் அவங்க அதை செய்து காட்டணும், இல்லைன்னா அதை நடித்து காட்டணும். சிறப்பாக செய்கிறவர்களுக்கு சிறப்பான பரிசு கொடுக்கப்படும். அடுத்தது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1:30 இருந்து 1:55 வரைக்கும் சோஸ்திர கூட்டம் நடைபெறும். ஒரு 5 நிமிடம் அது முடிஞ்சோன்னு ஜெபம் நடைபெறும். யார் முந்தி வருகிறார்களோ அவர்கள் இதை என்ன செய்யணும். 2 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். 2 இருந்து 4:15 வரைக்கும் நாங்கள் ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்களோட சபையில்
பழமை போல 2 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டில் நம்ம எல்லாரும் கூடி ஒரு 40 நிமிஷங்கள் நாங்கள் வீட்டு கூட்டம் செய்வோம். ஆமென். மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெரிய வள்ளி 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் கூட்டம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை வழமையான ஈஸ்டர் கூட்டம் நடைபெறும். சனிக்கிழமை கூட்டம் நடைபெறாது. சபையார் எல்லாரும் இணைந்து 8ஆம் மாதம் ஒரு நாளில் வெளியே கேம்பிங் நடைபெறும். ஒரு சிறிய ஆராதனை, விருந்து, விளையாட்டு, வெற்றி பெறுபவர்களுக்கு சிறிய பரிசுகள் வழங்கப்படும். 12ஆம் மாதம் 2வது சனி இல்லைன்னா 3வது சனிக்கிழமை கிறிஸ்மஸ் ஆராதனை இங்கே ப்ரோக்ராம் இங்கே நடக்கும். மிக முக்கியமான அறிவித்தல், 2025ஆம் ஆண்டு முடிகிறதுக்கு முதல் இந்த லுசன் பட்டணம் முழுவதிலும் நாங்கள் சுவிசேஷம் சகலருக்கும் இந்த சபையால் என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆமென். தீர்மானமாக நம்ம செய்ய இருக்கிறோம். அடுத்த இன்னொரு அறிவித்தல், பலிப்பீட ஊழியர் செய்கிற எல்லாரும் கண்டிப்பாக 2 அல்லது 3 ஊழியர்கள் கூடுகையில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும். எப்போ எங்கே யார் நடத்துகிறார்கள் என்று பார்த்து நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு 2 அல்லது 3 ஊழியர்கள் கூடுகையில் நம்ம கலந்து கொள்ளணும். ஏன் ஊழிய கூடுகையில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எரேமியா 48:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். மத்தேயு சுவிசேஷம் 25:23 சொல்லுகிறது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் என்ன செய்வேன், உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன். அதனால ஊழியம் நம்ம செய்கிற அதாவது நான் ஊழிய கூட்டத்தை நடத்த போறதில்லை, நானும் இணைந்து வேற சபைகளில் நடத்தும்போது நம்ம என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். நம்ம இங்கே இருக்கிறார்கள் எல்லாரும் கூப்பிட்டு நானே ஊழியக்கார கூட்டத்தை நடத்தி நான் நடத்தி அப்படி இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு இடத்துக்கு போய் கலந்து கொள்ளணும். அவதான் என்ன குறிச்சும் பேசுவாங்க, நம்ம அதில் கலந்து கொள்வோம். ஓகே, அவ்வளோதான் அடுத்த ஆண்டுக்குரிய பிளான். மீதி காரியங்கள் எல்லாம் வருகிற போது நம்ம அறிவிப்போம். ஆமென். சமாதானத்தின் இல்லம் சபை சார்பாக எங்களோட சபையினால தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய விருப்பத்தின்படி, தற்போதைக்கு எங்கள் சபை இப்போதான் வளர்ந்து வருகிற காரணத்தினால ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தின்படி நாங்கள் யாரும் அறியப்படாத ஒருதரும் தெரியாமல் இருக்கிற சில சபைகளை தெரிந்து கொண்டு நாங்கள் சில உதவிகளை செய்து வருகிறோம். இதில் நம்ம அந்த சபையுடைய பேரையோ இல்லைன்னா இங்கே யார் அதை செய்கிறாங்களோ அந்த பேரையோ குறிப்பிட இல்லை. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு சபையை தெரிந்து கொண்டால் 6 மாதத்துக்கு அந்த சபைக்கு, இலங்கையில் இருக்கிற ஒரு சபைக்கு 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் 5000 ரூபாய் இலங்கை காசு படியும். அதற்கு பிற்பாடு 3 மாதத்துக்கு அதே சபைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3000 ரூபாய் படியும். இந்த சபையினால நம்ம அதை தனி நபரின் ஊடாக அது செலுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்தியாவில் ஒரு சபைக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்தியா காசுக்கு 600 ரூபாய் படி இந்த சபையினால இருக்கிற ஒருவர்னால விரும்பி என்ன செய்யிருக்கு, செலுத்தப்பட்டிருக்கு. இது இவ்வளவு இந்த சபையில நம்ம செய்திருக்கிறோம். இந்த மாதிரி வருகிற நாட்களிலும் ஒவ்வொருத்தரும் அநேக காரியங்களை இந்த சபையில தெரிவிக்கிறோம். அதை நம்ம பர்சனலா அந்த கொடுக்குற சபைக்கும் நம்ம கொடுக்குற ஆளுன பேரும் நம்ம பாவிக்க விரும்பல. கொடுக்குற ஆளுன பேர் பாவிக்க அவங்கவுங்க விரும்பினா அதை செய்யலாமா? ஆமேன். கர்த்தர் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 2025ஆம் ஆண்டுக்குரிய இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்க சுருக்கமாக இன்றைக்கு பார்த்து பிற்பாடு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதை நம்ம விரிவாக நம்ம பார்ப்போம். ஆகவே இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வல்ல பிதாவே, புதிதாக எங்களுக்கு ஒரு வருடத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலே நீங்க கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த வார்த்தை பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்தில் இருந்து உண்டாகும்.
ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஓகே, இந்த வசனத்தை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பிரித்து இன்னைக்கு நான் காட்டுறேன். பிற்பாடு உங்களுக்கு இந்த வசனத்துக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த ஆண்டுல யோபுவினுடைய புத்தகத்தில இருந்து நாம் ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது, ஞாபகம் இருக்கா? தொடர்ச்சியாக அந்த வசனத்தை தியானித்தோம். பிற்பாடு நம்ம வளமை போல விட்டு விட்டோம். ஆகவே இந்த வருடம் ஆரம்பத்துல நம்ம இதை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு தேவன் அவனை நோக்கி. யார? அப்ப கவனிங்க, தேவன் அந்த ஆளோட என்ன செய்கிறார்? அவனை நோக்கி என்றா பேசுறாருன்ற அர்த்தம். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, முதலாவது இந்த வாக்குத்தத்தத்துல இருந்து தேவன் அவனை நோக்கி, அப்ப கர்த்தர் எங்களை நோக்கி என்ன செய்யணும்? பேசணும். ஆமென். கர்த்தர் பேசுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு தேவை. இந்த 2025 நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நம்ம அங்க போய் கேட்டு இங்க போய் கேட்டு தலையை கொடுத்து அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஆண்டு வாக்குத்தத்தமே தேவன் நம்மளோட பேசணும். பைபிளை படிக்கும்போது பேசணும். இங்க சேர்ச்சுக்கு வரும்போது சேர்ச்சில் போற ஒரு வார்த்தை பேசணும். நீங்க ஒரு பாட்டை கேட்கும்போது அந்த பாடல் வரியில பேசணும். ஏன்? எதுவுமே இல்லை, நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கணும். உங்களோட இருதயத்துல அவர் என்ன செய்யணும்? பேசணும். உங்க ஆவியில அவர் பேசணும். ஆமென். இந்த வசனத்தினுடைய முதலாவது பகுதியே என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவன் அவனை நோக்கி, அப்ப கர்த்தர் இந்த சபையில இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் என்ன செய்யறார்? பேச விரும்புகிறார். ஆமென். ஒவ்வொரு தேவனை அறிந்த பிற்பாடு நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகணும். நம்ம அது பழகும் வரைக்கும் எங்களுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டமும் யுத்தமும் தான். நோமலாயே போராட்டம் யுத்தம் வந்துட்டு இருக்கும். இதுல இந்த சத்தத்தை கேட்கிற பழக்கம் நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், விழுந்துருவோம். இது எல்லாவற்றையும் தாண்டி 4 பேர் நம்ம ஏமாத்திடுவான். எப்படி ஏமாத்துவான்னா, கர்த்தர் பேசுறாருண்டே ஏமாத்திடுவான். அதான் நமக்கு அவர் சத்தத்தை கேட்க தெரியலன்னு சொன்னா, தெரியாட்டிக்கு நம்ம என்ன செய்வோம்? நமக்கு ஒரு காரியம் தெரியலன்னு வைங்க. இப்போ ஒருத்தன் ஈஸியா நமக்கு என்ன செய்யலாம்? சுத்து மாத்து விடலாம். புரியுதா உங்களுக்கு? ஆகவே ஆண்டவருடைய சத்தத்தை அவர் விரும்புறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பேசணும்னு அவர் விரும்புறார். அதனாலதான் ஏதேன் தோட்டத்துல அவர் என்ன செய்யறார்? பகலின் குளிர்ச்சியான வேளையில அவர் உலாவி வருகிறார். இவன் என்ன செய்தான்? வேற யார்ட்டையும் சத்தத்தை கேட்டுட்டான். அதனால ஒழிக்க வேண்டி வந்துச்சு. தேவன் நம்மளோட பேச விரும்புகிறார். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் இந்த ஆண்டுல. அடுத்த காரியம், அந்த வசனம் சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். என்றா அதோட அர்த்தம் என்ன? அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் ஆகும். நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கணும் என்று கேட்டா, நம்ம யார்கிட்டையும் போக தேவையில்லை, யாரையும் பார்க்க தேவையில்லை. ஆமென். மற்றவர்களை மதிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், என்னுடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். சில ஒழுங்குகளை கடைபிடிக்கணும். ஒரு ஆபீஸுக்கு போறோம், ஒரு அலுவலகம் செய்ய போறோம், அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? அதை ஒரு ஒழுங்குக்காக நம்ம கடைபிடிக்கணும். ஆனா எனக்கு தெரியணும், இந்த அரசாங்கத்தை விட எனக்கு ஒருவர் இருக்கிறார். யார்? சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். ஆகவே அந்த வாக்குத்தத்த வசனத்துல 2வது, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எங்களுடைய கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். அப்ப நம்ம யாரையும் பார்க்க தேவையில்லை, நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. எல்லாம் அவரிடத்திலிருந்து உண்டாகும். ஆமென். 2025 ஆண்டு நமக்கு எல்லாம் சர்வ வல்லமுள்ள தேவனிடத்திலிருந்து உண்டாகும். நாம் அதை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். அந்த ஒரு நம்பிக்கை வேணும். நான் யாரு? ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன். உலகத்துல இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு புள்ள அது எப்படி யோசிக்கும் கேட்டா, அதுக்கு வேற யோசனைகள் வராது. டபக்குன்னு விரும்பினா ஒரு காரை வேண்டலாம், ஒரு ஃபிளைட்டை வேண்டலாம், எல்லாம் அது என்ன செய்யும்? அது விரும்புறதெல்லாம் வேண்டி என்ன செய்யும்? அது உலகத்துல. நம்ம இந்த உலகத்தை விட அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் பிள்ளைகள். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை உண்டாகும். அடுத்த 3வது காரியம் அந்த வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? நீ பலுகி பெருகுவாயாக என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. மற்ற பைபிள்கள் டிரான்ஸ்லேஷன், மற்ற பைபிள்கள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, பலுகி பெருகுவாயா என்று சொன்னா எண்ணிக்கை கூடும்,
ஆமென். எண்ணிக்கை கூடும். அடுத்தது பலகி பெருகுவாயாக என்று எங்கிற தமிழ் பைபிள்ல இருக்குது. மற்ற டிரான்ஸ்லேஷன்கள்ல பலகி பெருகுங்கள் என்று இருக்கு. ஆகல பெருகுங்கள்லாம் பலகி பெருகுங்கள். அதாவது பலகி பெருகுவாயாக என்றதுக்கும் பலகி பெருகுங்கள் என்றதுக்கும் என்ன அர்த்தம்னா, பலகி பெருகுங்கள் என்றது எங்க கையில இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆதாம் ஏவாளை அவர் உருவாக்கி நீங்கள் பலகி பெருகுங்கள். எப்படி பெருகணும்? அவங்க 2 பேரும் அழகா ஆண்டோட்ட வார்த்தையை கேட்டு குடும்பத்தை நடத்தி இருந்திருந்தா அது பலகி பெருகினதான். ஆனா தவறா பெருகிட்டு அம்மே பெருகிட்டு. அதுக்கப்புறம் நம்மட நோவா என்ன செய்யறார்? அவரும் சரியாத்தான் பலகி பெருங்கன்னு விட்டுட்டார். அவர்கிட்ட அவரும் வந்தா பிறகு அவரே என்ன செய்துட்டார்? மிஸ் பண்ணிட்டார், பொழைச்சிட்டு. ஆமேன். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமேன். அவர் 12 சீசர்களை தெரிஞ்சு கொண்டார். மேலுட்டர்களை காத்திருந்தாங்க. அது பலகி என்ன செய்யிட்டு பெருகிட்டு. அப்ப கவனிங்க, அதுதான் பலகி பெருகுங்கள் என்றது எங்க கையில தான் இருக்கு, அவர்கிட்ட கையில இல்ல. அவர் எங்களுக்கு தந்துட்டார். என்னத்த? சபையை தந்துட்டார், குடும்பத்தை தந்துட்டார், எல்லாத்தையும் தந்துட்டார். பலகி பெருகுங்கள். பிள்ளைகள் காணும், சபையில நம்ம என்ன செய்யணும்? பலகி பெருகும். எல்லாம் எங்க கையில தான் இருக்கு. ஆமா, நீங்க உங்க காரியம் பர்சனலா என்னெல்லாம் இருக்கோ அவர் எங்கள்கிட்ட தந்துட்டார். எனக்கு என்ன இருக்கோ அதை என்னட்டு தந்துட்டார். இப்ப சபை ஒன்றை தந்துருக்காருன்னு சொன்னா இதுக்குரிய எல்லாத்தையும் என்னட்டு தந்துட்டார். இப்ப நான் தான் பெருக்கணும். அதே போல உங்களோட பர்சனல் லைஃப்ல உங்களுக்குரிய எல்லாம் அவர் தந்துட்டார். தாயின் கருவில் அவர் உருவாவதற்கு முன்னமே எங்களை என்ன செய்தார்? அவர் எங்களை முன்குறிச்சிட்டார், தெரிஞ்சு கொண்டுட்டாருண்டா எல்லாத்தையும் அவர் தந்துட்டார். நம்ம அதன் காலத்துல அவர்கிட்ட என்ன செய்யணும்? அதை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் பலகி பெருகுங்கள் என்றதனுடைய அர்த்தம். நம்ம தான் அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம பலகி பெருக வேண்டும். அடுத்த காரியம் நம்ம பார்ப்போம். என்ன சொல்லப்படுகிறது? ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளும். அப்ப கவனிங்க, அடுத்த காரியம் ஒரு ஜாதியும் என்று சொன்னா நமக்கு என்ன? ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். ஆமென். அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு தரிசனத்தை எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். பற்பல ஜாதிகளும் என்று கேட்டா இந்த தரிசனத்துல இருந்து அநேக கூட்டங்கள் உருவாகும். ஆமென். இங்க இருந்து அநேக ஒருவேளை சபைகள், ஊழியர்கள், அநேக காரியங்கள் என்ன செய்யும்? ஒரு ஜாதியில் இருந்து பற்பல ஜாதிகள் என்ன செய்யும்? எங்களுக்கு தோன்றும். இந்த ஒரு தரிசனத்தில இருந்து பற்பல ஊழியர்கள், சபைகள் எல்லாம் என்ன செய்யும்? இங்கிருந்து தோன்றும். அப்ப அந்த ஒன்றுக்கு கீழே ஒரு ஜாதியில இருந்துதான் பற்பல ஜாதி என்ன செய்யுது? தோன்றுது. அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் என்ன செய்யுமாம்? உன்னிடத்திலிருந்து புறப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சமூகத்தை நான் ஆரம்பித்த நாட்களில ஆண்டவரின் உள்ளத்துல தந்த காரியம், நம்ம ஒரு சமூகத்தை இப்படி நடத்துகிறோம். நடத்தும் பொழுது கவனிங்க, ஒருவர் இங்க இருக்கிறார், அவருக்கு நல்ல அழைப்பு இருக்குது, அந்த ஊழிய காரியத்துக்குள்ள அவர் கடந்து வந்துட்டார். இப்பொழுது அவர் ஒரு சமூகத்தை நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும் பொழுது அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு பட்டணத்துல ஒரு சமூகம் ஒன்றை ஆரம்பிக்கிறோம். அவர் செல்லுகிறாருன்னு சொன்னா அந்த சபைக்கு அவர் போகும் பொழுது அந்த சபைக்கு இப்ப இங்க எப்படி எல்லாம் ஒரு ஒன்றுக்குள்ள இருக்கிறதோ அதே போல அந்த சபைக்கு அவர் தான் என்னது? பொறுப்பு. இங்க இருந்த ஒரு கிளசபை அங்க தொடங்கிட்டுது. அதனால அந்த கிளசபையெல்லாம் பிடிச்சி இங்க வச்சிருந்து அப்படி ஒரு தரிசனம் எனக்கு ஆண்டவர் தெரியல. நல்லா கவனிங்க. இந்த வாக்கு தத்துவம் இது கிடைச்சது 12ஆம் மாதம். எனக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ற உள்ளத்துல ஹார்ட்வர் போட்டதும் அப்படி ஒன்றா இருக்கு, அமைஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இங்க இருந்து போகும்போது நோமலா சபை எல்லாரும் எப்படி விரும்புவாங்க? அதாவது இணைஞ்சிருக்கும், பட் ஒன்றா இருக்காது. அந்த சபையினுடைய காரியம் எல்லாம் அங்கதான் இருக்கும். அந்த பாஸ்து தான் பொறுப்பு, அங்க எல்லாம் பொறுப்பு. ஆனா நம்ம என்ன செய்வோம்? இணைஞ்சிருப்போம். ஆனா அவர் இங்க எதிர்பார்க்க தேவையில்லை, இல்லைன்னா நம்ம அங்க எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமென். ஒரு வாழ் உருவாகி போகும் பொழுது அவர் போய் அவர் நடத்துவார். அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி இழுத்து வச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்யறது இல்லை. ஆமென். அப்ப ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளும் என்ன செய்யுமா? ஜாதிகளின் கூட்டங்களும் தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. 6வது காரியம், ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள். இதற்கும் மற்ற பைபிள்ல எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா
உன் சரீரத்துல இருந்து அப்படின்னு சொல்லி இருக்கு. உன் சந்ததியில் இருந்து பிறப்பார்கள்ன்றதுக்கு மற்ற பைபிள்கள்ல உன் சரீரத்திலிருந்து இல்லைன்னா உன் அறையில் இருந்து ராஜாக்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் சொல்லப்படுறது என்று சொன்னா, உன் சரீரத்தில் இருந்து சொன்னா இப்ப என் சரீரத்தில இருந்து ஒன்று போகும்பொழுது அது எப்பவும் என்ன செய்யும்? என்ற கை தான் போய் அங்க என்ன செய்ய போகுது அது இணைக்கப்பட்டு தான் இருக்கும் எங்களோட. ஆமென். புரிஞ்சு போகாது, அது எங்களோட இணைக்கப்பட்டிருக்கும். ஆனா அது என்ன செய்யும்? புரிம்பாத்தான் இருக்கும். புரிம்பாத்தான் இருக்கும். ஆகவே நாங்க இந்த வாக்குத்தத்தத்தை வருகிற நாட்கள்ல ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம். நீங்களும் என்ன செய்யணும்? வீட்டுல நீங்க ஒவ்வொன்றா தியானித்து அதுக்குள்ள இருந்து கிடைக்கிற வெளிப்பாடுகளை நம்ம என்ன செய்யணும்? எங்க வாழ்க்கையில நம்ம சுதந்திரிக்க வேண்டும். இப்ப 12வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்துல 12வது வசனம். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. நல்லா கவனிங்க. அவர் யாருக்காம்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஓஹோ, அங்க யாருக்கோ கொடுத்திருக்குது, என்னமோ நடந்திருக்குது, அதனால எங்களுக்கு தந்துட்டேன். இதை குறித்து நான் வீடியோல பேசலாது, அடுத்த ஞாயிற்று பேசுறேன். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஆமென். அவங்களுக்கு கொடுத்திருக்கு, அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். நம்ம சரியாய் உண்மையாய் ஆண்டவருக்கு நடந்தோம் என்று சொன்னா எங்கட பிள்ளைகள் இதை என்ன செய்வாங்க? ரன் பண்ணுவாங்க. என்றைக்கு நம்ம சரியில்லாம போகிறோனோ அன்றைக்கு தரிசனத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுப்பார். புரியுதா? இதை குறித்து டீட்டெயில்ஸா வர நாட்கள்ல நம்ம பார்ப்போம். ஆமென். ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன்டா, நல்லா கவனிங்க. நம்ம ஒரு சும்மா கூடி இப்படி ஆராதிக்க முடியாது ஒரு ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். பட் நான் முதல்ல சொன்னேன் தான், எனக்கு ஆண்டவர் தர்ற காரியமெல்லாம் மிக பெருசா இருக்குன்னு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. தரிசனம் பெருசா என்ன செய்யறார்? அவர் எங்களை கொண்டு போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். நாங்களும் இந்த தரிசனத்தை ஆண்டவர் தந்த கொஞ்சத்துல உண்மை இல்லாம இதெல்லாம் இருப்போம்னு சொன்னா அதை எடுத்து என்ற ஆள்கிட்ட கொடுப்பார். புரியுதா? இல்லைன்னு சொன்னா அதை எங்களோட சந்ததி என்ன செய்யும்? நடத்தும். இதனாலதான் அந்த உலகத்துல பல சபை தோன்றுது, அது இல்லாம போயிடுது. பாருங்க, சரியா? நம்ம இல்லையண்டா அவர் என்ன செய்வார்? சபையாட்ட ஆண்டவருடையது அவர் எடுத்து அதுக்குள்ள பாப்பார் ஆறு இதெல்லாம் சரியா இருக்குன்னு அவங்கள்ட்ட என்ன செய்வார்? அதை கொடுத்து அவங்கள புஷ் பண்ணி நடத்துவார். ஆமென். தேவன் அவனோட பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்ப கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் அவர் வருவார், பேசுவார், என்ன செய்வார்? போயிடுவார். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆவியானவர் எங்களுக்குள்ளேயே இருக்கிறார். ஆமென். எப்பொழுதும் எங்களோட அவர் என்ன செய்வார்? பேசிக்கொண்டே இருப்பார். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனம். ஆமென். நாங்க இந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும். 2025 இதை சுதந்திரிப்போமான்னு கேட்டா இது ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம். ஆமென். ஆனா நம்ம இந்தியால இருந்து என்ன செய்யணும்? இல்ல அதை எப்பயோ சுதந்திரிப்போம்னு விட்டுட்டு இருக்கிறது இல்லை. நம்ம சுதந்திரிப்போம் என்று விசுவாசிச்சு நம்ம இதற்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நம்ம இதற்காக காரியங்களை செய்யணும். இப்பொழுது எங்கள் மத்தியில 2 ஊழியர்கள் 2025 ஆண்டிற்காக வாழ்த்தி அவங்க தேவனுடைய செய்தியும் ஜெபமும் செய்வாங்க. நாங்க அதை கேட்போம். எங்கள் மத்தியில ஜேம்ஸ், பீகார், இந்தியா இருந்து பிரதர் சரவணன் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக மிஷினரியாக ரோத்தாஸ்ங்கிற மலையிலும் மற்றும் வேறு இடங்களிலையும் ஊழியம் செய்து வருகிறார். அவர் ஒரு சிறிய வார்த்தையை 2025 ஆண்டுக்காக அனுப்பி அவர் ஜெபித்திருக்கிறார். அந்த செய்தியையும் நாங்கள் கேட்போம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் 2025 ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்தில் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரு வாக்குத்தத்த வசனமாக
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். இந்த வயலில் நடுகிறதான பயிரை பாருங்கள். இந்த நெல் வயலில் இந்த நெற்பயிர்களை நடும்போது ஒரே ஒரு அந்த நெல் பயிரை தான் நடுவார்கள். ஆனால் அது நட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அது வேர் பிடிக்க ஆரம்பிக்கும். அது பசுமையாக நமக்கு தெரியும். 1 மாதத்துக்கு பிறகு பார்த்தால் அதிக பசுமையானதாக அதை நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு பயிரைத்தான் அந்த இடத்துல நடுகிறார்கள். ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு அல்லது 2.5 மாதத்துக்கு பிறகு பார்த்தால் அந்த இடத்துல அநேக பயிர்கள் ஒரு கொத்தாக இருக்கும். ஒரே ஒன்று தான் அங்கு நடப்பட்டது, ஆனால் அது பெருகி இருக்கிறது. கடவுள் தம்முடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளின் குடும்பங்களையும் வயலின் பயிரை போல பெருக பண்ணுகிற கடவுளாக இருக்கின்றார். இந்த 2025வது ஆண்டில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த பெருக்கத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலேயும் உங்களால் பார்க்க முடியும். ஒரே ஒரு மனிதனை கடவுள் ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போகிறவர். ஒன்றுமில்லாத இடத்துல அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். எகிப்து தேசத்தில் 70 பேர் மட்டுமே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஒரு சிறிய கூட்டம்தான். ஆனால் அந்த சிறிய கூட்டத்தை கடவுள் பெருக பண்ணினாராம். அதை தான் யாத்திராகம புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. தேவனை அறிந்த ஜனங்கள் வெறுமனே 70 பேர் மட்டுமே அந்த தேசத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை ஆண்டவர் ஒரு பெரிய திரள் கூட்டமாக மாற்றிவிட்டார். தேவனை அறிந்த அந்த கொஞ்ச ஜனத்தை ஆண்டவர் வயலின் பயிரை போல பெருக பண்ணினபடினால அந்த தேசம் முழுவதும் தேவனை அறிந்த ஜனங்களே நிறைந்து இருந்தார்களாம். உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை கவனியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ அதை போலவே அந்த கொஞ்ச தனத்தை ஆண்டவர் பெருக பண்ணினாராம். நாம் ஒரு சிறிய கூட்டமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய சிறிய கூட்டத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், வயலின் பயிரை போல. இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய சபை ஊழியத்தில் தேவனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும், பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். வானத்து நட்சத்திரங்களை எவ்விதமாக எண்ண முடியாதோ அதை போலவே நாம் எண்ண முடியாத காரியங்களை, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய பாதையிலும் இந்த 2025ஆம் ஆண்டில் செய்ய போகிறார். கடவுளுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? வல்ல பிதாவே, நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வயலின் பயிரை போல நீங்கள் திரளாய், வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் பெருக பண்ணுங்க. குடும்பத்தில் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய செழிப்பும் நிறைந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர்
தேவநாதன், இயேசுவின் வல்லமை ஊழியங்கள், திருநாமற்குளம், வவுனியா, இலங்கையிலிருந்து அவர் எங்களுக்கு ஒரு வாழ்த்துதல் செய்தியை தந்திருக்கிறார். நாங்கள் 2025 இந்த சபையை புதிதாக நாங்கள் ரன் பண்ணுறோம். அதனால அவர் எங்களை வாழ்த்தி ஒரு செய்தி ஒன்று அனுப்பியிருக்கிறார். நம்ம அதை கேட்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நல்ல நாளில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே 2025 ஆண்டு இந்த நாட்டிலே பாஸ்டர் போல் அவர்கள் சுவிசேஷத்திலே ஆரம்பிக்க இருக்கின்ற புதிய விஷன், புதிய தரிசனம், புதிய திட்டம், புதிய ஊழியத்தின் எல்லைகளை அவர் விரிவாக்க இருக்கிறபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவரையும் சகோதரியையும் பிள்ளைகளையும் திருச்சபை மக்களையும் மனதார நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டபடி அவருடைய ஊழியத்தின் எல்லைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விரிவாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யம் இவர்கள் மூலமாய் கட்டப்படட்டும். ரோமர் 8:2 படி ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்க என்று சொல்லப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டின் அந்த வாக்குத்தத்தை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் தேவன் இவர்கள் மூலமாக, இவர்கள் செய்கிற பணிகள் மூலமாக அநேகர் நனவாக்கிலிருந்து மீட்கப்படும்படி, விடுவிக்கப்படும்படி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கண்டடைவாராக. போல் இதுவரைக்கும் அவர் செய்து வந்த ஊழியங்கள் இனிமேலும் சகல தேசங்களுக்கும் அதன் எல்லைகள் விரிவாக்கப்படும் நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் தாமே பாஸ்டர் போல் அவர்களை அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் வரனினாலும் பயன்படுத்துவாராக என்று சொல்லி வாழ்த்தி இந்த செய்தியை இந்த வீடியோ வாயிலாக அவருக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆமென். சமாதானத்தின் இல்லம் சபை சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதலையும் நீங்கள் எங்களுக்கு தந்த செய்திக்கும் ஜெபத்திற்கும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் சபையார் சார்பாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபை மக்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களோடு இருக்கிற ஐக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஜெபித்து இந்த செய்தியை அனுப்பினதற்கு உங்களுக்கு நாங்கள் மிக்க நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென்.